ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலால கோகர்பம் டேம் தாண்டி இருக்கிற ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோயில் பற்றின லேட்டஸ்ட் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் தரிசனத்துக்காக திருமலாக்கு வரீங்க, ஒரு 2 to 3 hours டைம் இருக்குது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப அழகான சூழலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில். அண்ட் ஆஞ்சநேயர் இங்கே தான் பிறந்ததாகவும் டிடிடியில் சொல்கிறாங்க. திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன், திருமலா ராம்பக்கிச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த இடங்களுக்கு வரத்துக்கு ஆர்டிசி பஸ் இருக்குது. ஃப்ரீ பஸ் கிடையாது. நீங்கள் 1 day டிக்கெட்டாக 120 ரூபாய்க்கு ஒருத்தருக்கு டிக்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கோகர்பம் டேமில் இருக்கக்கூடிய வேணுகோபாலன் சுவாமி கோயில், ஆகாஷகங்கா தீர்த்தம், பபவிநாச தீர்த்தம், இந்த ஜப்பாலி கோயில், சிலாத்தோரணம், ஸ்ரீவாரி பாதாளு எல்லா இடங்களுக்கும் ஒரு முறை போயிட்டு வரலாம் ஒரே நாளில். இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் போகணும், இப்போ ஜப்பாலி கோயிலுக்கு மட்டும்தான் போகணும் அப்படின்னா 1 வேயாக 30 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துக்கலாம். ரிட்டனுக்கு வரப்போ கூட பஸ்ஸு கிடைச்சா பாருங்கள், இல்லைனாலும் ஜீப் இருக்கும். ஜீப்பில் ஷேரிங்கில் வரத்துக்கு ஒருத்தருக்கு போகிறதுக்கெலாம் 50 ரூபா, அதாவது 1 ட்ரிப்புக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஜீப்புனா. ஜீப்லேயே இல்லை கேப்லேயே கூட இந்த இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பஸ்ஸில் போகிறதா இருந்தால் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. நம்மளை நிப்பாட்டியெல்லாம் பார்க்க வச்சுட்டுலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க ஆர்டிசி பஸ். அந்த இடத்துல இறக்கி விட்டு போயிடுவாங்க. நம்ம தரிசனம் முடிச்சுட்டு அடுத்த பஸ்ஸில் நம்ம ஏறிட்டு இன்னொரு இடத்துக்கு போய்க்கணும். அந்த மாதிரி தான் போகணும். நம்மளை அவங்க அழைச்சிட்டு போக மாட்டாங்க. ஒரு இடத்துல இறக்கி விட்டு நம்ம மறுபடியும் வெயிட் பண்ணுறப்போ அந்த சைடாக பஸ் போகிறப்போ நம்ம ஏறிக்கணும். காலையில் 6 மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சாயந்தரம் 6 மணி வரைக்குமே சர்வீஸ் இருக்கும் பஸ்ஸு. இல்லைனா கூட நம்ம ஜீப்பில் கூட வந்துக்கலாம். திருமலாலேருந்து அன்னப்பிரசாத பில்டிங் தாண்டி கோகர்பம் டேம் வரும். அந்த ரோட்டில் பார்வேட்டு உற்சவ மண்டபம் இருக்கும். அதை தாண்டி வேணுகோபாலன் சுவாமி கோயில் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஜப்பாலி கோயில் வரும். அந்த ரோட்டில் தான் ஆகாஷகங்காவும் இருக்குது, பபவிநாச தீர்த்தமும் இருக்குது. மெயின் ரோடில் நம்ம இறங்கிக்கலாம். கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஒரு சிலர் இதோட ரைட் சைடு வழியாக முக்கால்வாசி தூரம் வரைக்குமே வண்டியிலே வராங்க. 2 வீலரில் வராங்க. 4 வீலர் சில டைம் அலோவ் பண்ணுறதுக்கு கிடையாது. ஓரளவுக்கு நம்ம மெல்லமாக உட்காந்து போனால் கூட 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளார கோயிலுக்கு ரீச் ஆகிடலாம். மினிமம் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி விட்டு விட்டு உங்களுக்கு படிகள் வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் இறங்குற மாதிரி இருக்கும். ரொம்ப படிகள் கிடையாது. அட்ட ஸ்ட்ரெச்சில் நம்ம நடந்தோம் அப்படின்னா 10 to 15 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். இல்லை உட்காந்து போனால் கூட 20 நிமிஷத்துக்கு கம்மியாக தான் ஆகும். சுற்றிலும் மலைகள், நடுவில் இந்த மரங்கள் பெருசாக, அதில் நம்ம நடந்து போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கடை எதுவும் கிடையாது. போகிற வழியில் மோர் குடிக்கிறதுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. மசாலா பொரி, மாங்காய், வெள்ளரிக்காய் அதெல்லாம் 2 இடத்துல வச்சு விற்கிறாங்க. மற்றபடி கோயில் கிட்ட பூஜைக்குண்டான திங்ஸ் விற்கிற ஷாப் இருக்குது. ஈஸியாக நம்ம ரீச் ஆகிடலாம் இந்த கோயிலுக்கு. ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வாங்க. குழந்தைங்களும் இந்த இடத்த ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுவாங்க. பெரிய காட்டு அணில் இருக்கும். நம்ம அதுக்கு ஃபீட் பண்ணலாம். அங்கே விற்கிற அந்த வெள்ளரிக்காயெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்து சாப்பிட்டுட்டு போகும். இந்த தடவை போகும்போது நாங்கள் கொடுக்கல, பட் ஒரு சிலர் பேர் குரூப்பாக நின்று கொடுத்துட்ருந்தாங்க. இதுதான் ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோயில். உள்ள ஆஞ்சநேயருக்கு மட்டும் சன்னதி இருக்கும். அவர் மட்டும்தான் அங்கே இருப்பார். ஆப்போசிட்டில் இந்த மரத்துக்கிட்டேயும் ஆஞ்சநேயர் இருக்கார். கோயில் சின்னது தான், ஆனால் ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். இங்கே கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருக்கிறதுக்கும் ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு போகிறதுக்கும். கோயிலுக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு முன்னாடி சிவலிங்கம், நந்தி பகவான் இருக்கார். குளத்துக்கு பேர் ராம்குண்டு. கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற குளத்துக்கு பேர் ராம்குண்ட். கோயிலுக்கு பின்னாடி சீதா குண்டு இருக்குது. ஆக்சுவலாக கோவிலுக்கெல்லாம் முன்னாடி வர்றப்போ இந்த குளத்தில் நம்ம இறங்கலாம். நிறைய அந்த குட்டி குட்டி மீன்கள்லாம் இருக்கும். பொரியெல்லாம் கொடுக்கலாம். பட் இப்போ உள்ளே இறங்கிறதுக்கு அலோட் கிடையாது. பின்னாடி சீதா குண்டு இருக்குது. அதை தாண்டி போனால் துருவ தீர்த்தம் இருக்குது. ஆல்ரெடி அங்கெல்லாம் போய் டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த தடவை நாங்கள் துருவ தீர்த்தத்துக்கு போல். அந்த துருவ தீர்த்தத்தில் வர்ற தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, நல்லா இந்த மினரல் வாட்டர் குடித்ததை விட சூப்பராக இருக்கும் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு. ஸோ வந்திங்கன்னா 3 தீர்த்தம் பார்த்துட்டு ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு போகலாம். நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு போய் அர்ச்சனை செய்துக்கலாம். சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு பிரகாரம் சுற்றி வர்றப்போ பிரசாதம் கொடுக்குறாங்க. டெய்லியுமே பிரசாதம் கொடுப்பாங்க. ஹனுமன் ஜெயந்தி இங்கே ரொம்ப விசேஷமாக செலிப்ரேட் செய்வாங்க.
கார்த்திகை தீபோத்சவத்தப்போ எதிர்த்தாப்பில் இருக்கிற இந்த ராம்குண்டில் விளக்கெல்லாம் ஏற்றி அந்த ஃபங்க்ஷனும் ஸ்பெஷலாக செய்வாங்க. அண்ட் உள்ளூர் மக்கள் செவ்வாய்க்கிழமை வராங்க. நாங்கள் போன அன்றைக்கும் செவ்வாய்க்கிழமை நல்ல க்ரௌடு. நான் க்ரௌட் இல்லாதப்போ வீடியோ எடுத்ததுனால உங்களுக்கு ஆட்கள் தெரியல, பட் பக்தர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஹனுமன் ஜெயந்தி கூட பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌடு இருக்கும். டிடிடியில் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. டெக்கரேஷனாக இருக்கட்டும், அன்னப்பிரசாதமாக இருக்கட்டும், நல்லா க்ரௌட் இருக்கும். வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். எவ்ரி இயர் மிஸ் பண்ணாமல் நாங்கள் அட்டன் பண்ணுறது ஹனுமன் ஜெயந்தி. பூஜைக்கு உண்டான திங்ஸ் கூட இங்கே விற்கிறாங்க. பித்தளை ஐட்டம்ஸ் கூட விற்கிறாங்க. நம்ம வாங்கிட்டு போகலாம். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே உட்காரத்துக்கு. உங்கள் ஓன் வெஹிக்கலில் வந்தீங்கன்னா கூட அந்த கோகர்பம் டேம் தாண்டி ஸ்ட்ரெயிட் ரோடு தான், ஈஸியாக நம்ம ரீச் ஆகிடலாம். நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ ஒரு தடவை போயிட்டு வாங்க. ஷியோராக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மலைக்கு அந்த சைடு அபய ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. நம்ம நடந்து கூட போகலாம். ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த மலை ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். அந்த சைடு அபய ஆஞ்சநேயர் கோயில்னு ஒன்று இருக்குது. ஹாத்திராம் பாபாஜி மட் அவங்க தான் இங்கே கைங்கரியமெல்லாம் செய்கிறாங்க ஆஞ்சநேயருக்கு. ஆஞ்சநேயர் கூட ரொம்ப அழகாக இருப்பார். இதே மாதிரி திருமலாவில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள், கோயில்கள் பற்றியும் நேரில் போய் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ திருமலாவுக்கு போகிறப்போ நீங்களும் போயிட்டு வாங்க. எல்லா கோயில்களுமே ரொம்ப அழகான சூழலில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த கோயில்கள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.